ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறேன், புழுங்கல் அரிசிங்க. பச்சை அரிசி 1 டம்ளர் அதே டம்ளரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாசிப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்குதுங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது கூட ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துடுவோம். ரொம்ப பேஸ்ட்டாட்டம் அடிக்க வேண்டாங்க, வரன்னு அடித்தா போதுங்க. ரொம்ப மாவாட்டம் ரொம்ப பேஸ்ட்டாட்டம் அடிக்க வேண்டாம். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நறுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. அப்படின்னா தான் நம்ம தோசைக்கு நல்லா வரும். ரொம்ப பேஸ்ட்டாட்டம் அடிக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நறுப்பால் அடித்து எடுத்தாச்சுங்க. இதை பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா கலக்கி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இது கூட தூளுப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சோன்னே கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். உளுந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உளுந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலையுமே இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இது கூட தூளுப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த மாவில் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலரி விட்டுறலாங்க. ஒரு கரண்டி போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே கலக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. ஒரு தோசை ஊற்றிக்குவோம். எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்குங்க. நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஆயில் ஊற்றிக்கலாங்க. மேலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டு திருப்பி போட்டுக்குங்க. இல்லைன்னா பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அதனால் சைடில் இந்த மாதிரி சுற்றியுமே எடுத்து விட்ருங்க.
எடுத்து விட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. பார்த்திங்கன்னா கலரு நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்குது பாருங்கள். மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. மறுபடியும் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு மறுபடியும் மடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தோசை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடை தோசை. மிச்சம் இருக்கிற மாவு இதே மாதிரியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சுற்றியுமே பரப்பி விட்டுறலாங்க. சுற்றியுமே ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்ருங்க, நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தான் தோசை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா கட்டியாக இருக்கிறதுனால பிஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. போட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டு எடுத்து தோசையை மடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3 பல் போட்டுக்குவோம். இது கூட பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இதை நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.